ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு 2 விதமாக கைக்கு வந்து துணி நம்ம பத்தலை அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒட்டு போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ கையை வந்து பாருங்கள், நம்ம அந்த லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து அந்த மெயின் கிளாத்தில் வந்து பாருங்கள், கிளாத் வந்து நம்மளுக்கு பத்தலை. ஒரு ஸ்லீவுக்கு வந்து 2 சைடும் வந்து நம்ம ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஒட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து அதிகமாக ஒட்டு போடுறப்ப ஒன் சைடு மட்டும் நீங்கள் ஒட்டு போட்டிங்கன்னா அது வந்து வெளியில் வந்து அசிங்கமாக தெரியும். நம்ம வந்து அதை மறைக்கிறதுக்கோசரம் தான் வந்து 2 சைடும் நீங்கள் ஒட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கீழே வந்து போயிடும். அப்போ வந்து நம்ம அந்த ஸ்லீவில் வந்து ஒட்டே போடாத மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம அதனால தான் வந்து இப்போ 2 பக்கமும் நம்ம ஒட்டு போட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து 2 விதமாக எப்படி ஒட்டு போடுறதுன்னு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். எவ்வளோ வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு பத்தலைன்னு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து 2 சைடும் வந்து ஒட்டு போட்டு நம்ம தைக்கலாம். இப்போ வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து அந்த மெயின் கிளாத் வந்து நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு, லைனிங் வந்து நம்ம ஸ்லீவில் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு, நான் இப்போ இதை எப்படி தையல் போடுறேன்னு பாருங்கள். நம்ம வந்து அந்த கிளாத் வந்து கீழே தைக்கிற அளவுக்கு விட்டுருப்போம்ல, அதை வந்து நீங்கள் தைச்சிக்கிட்டே வாங்க. அந்த மெயின் கிளாத் வந்து நம்மளுக்கு 2 பக்கமும் ஒட்டு போடுறதுக்கு அந்த சென்டராக வந்து வச்சு நம்ம தைக்கணும். பாருங்கள், அந்த பக்கமும் நம்ம கொஞ்சம் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும், இந்த சைடும் வந்து ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தைச்ச கிளாத்தை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து கீறி விடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அயன் பண்ண மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து தையல் வந்து விழுகணும். படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அசால்ட்டாக வந்து திரும்பி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து படிமான தையல் வந்து போடுறோம். நம்ம இந்த மாதிரி தையல் போடுற இடத்துல லைட்டாக வந்து கீறி விடுங்க. அயன் பண்ண மாதிரியே இருக்கும். ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் நம்ம தைக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், அந்த படிமான தையல் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பொறுமையாக தான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறனால பொறுமையாக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு எடுத்தே நான் வந்து கொடுத்துருக்கேன். வந்து பாருங்கள், நம்ம எப்படி எடுத்தோன்னு இதே மாதிரி எடுத்துகிட்டு மேலேயும் வந்து அந்த கார்னரில் வந்து தையல் போடுங்க. நம்ம வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கார்னரில் தான் வந்து தையல் போடணும். இல்லை நீங்கள் பைப்பிங் எதுவும் வைக்கலை, ஒரு பார்டர் வைக்க போகிறீங்க, ஆல்ரெடி வந்து அந்த ஸ்லீவ்லேயே நம்மளுக்கு பார்டர் இருக்குதுன்னா கொஞ்சம் மேலே கூட நீங்கள் தள்ளி கூட தையல் போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு இந்த மாதிரி 1/4 இன்ச் அளவு கூட தையல் போட்டுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்லீவில் வந்து கார்னரில் தான் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ நம்ம தைச்சிட்டு அந்த மெயின் கிளாத் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் தடவி விட்டுக்குங்க, அந்த சுருக்கள் இல்லாமல். இப்போ ஸ்லீவ் வந்து அந்த மெயின் கிளாத் வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அதே மாதிரியே அங்கே வந்து நிப்பாட்டிட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஸ்லீவை வந்து கவர் பண்ணி தைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி தைச்சிட்டு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒட்டுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி ஒட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து கிளாத் வந்து அந்த ஒட்டுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம கிளாத் எடுத்தாவே போதும். ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த பார்டர் வந்து 2 சைடுமே வந்திருக்கும். அந்த பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு போடாமே வந்து அந்த ஸ்லீவை வந்து நம்ம தைக்க முடியும். ஆனால் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு எல்லோ கலரும் கீழே வந்து ஆரஞ்சு கலரும் மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒட்டு போட்டால் தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எல்லோ கலரும் ஒரு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு கலரும் மாறிடும். அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒட்டு போட்டு தான் ஆகணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த கிளாத்து தான் வச்சு நம்ம வந்து பாருங்கள் ஒட்டு போட போகிறோம். இது வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்க கிளாத்து. இது வந்து பாருங்கள் கீழே பார்டர் இருக்குது. ஆனால் வந்து அந்த பார்டர் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோ கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் பார்த்தாவே. அதனால தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அந்த கிளாத் வந்து பாருங்கள் கொஞ்சம் வந்து கட் ஆகிருக்கு. அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ எப்படி ஒட்டு போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டு போடுறப்ப பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால தான் வந்து நான் 2 விதமாக வந்து ஒட்டு போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ வந்து பாருங்கள், கீழே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை வந்து மடக்கணும். அந்த நம்ம தைச்சோம்ல அந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு இந்த 1/4 இன்ச்சை மடக்கி நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இப்போ வந்து பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சை மடக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது மாதிரி தான் மடக்கணும். மடக்கிட்டு இந்த மாதிரி திருப்பிடுங்க இந்த சைடு. அதாவது வந்து நீங்கள் இந்த கிளாத்தை வந்து மேலே வைக்கிற கிளாத் வந்து நம்மளுக்கு ராங் சைடு பார்த்த மாதிரி தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம திருப்புறப்ப அது ரைட் சைடு பார்த்த மாதிரி வரும். அதை கவனமாக பார்த்து தைங்க. இல்லாட்டி மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி
இருக்கும். இப்போ வந்து அந்த கிளாத்தை நம்ம திருப்பின கிளாத் வந்து நம்மளுக்கு படிஞ்சு கொடுக்கறதுக்கு மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுட்டு கீழே வந்து அந்த கிளாத்தை வந்து கரெக்டாக அந்த கீழே அந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ சுற்றிலும் வந்து நம்ம அந்த கிளாத்தை வந்து உள்ளே இருக்க அந்த கிளாத் அளவுக்கு நம்ம ஃபுல்லாக தைச்சிட்டு மேலே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். சேம் வந்து இதே மாதிரியே வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம ஒட்டு போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம எப்படி ஒட்டு போட்டோம்னு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் கிளாத் வந்து அதுக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டரும் நம்ம வச்ச மாதிரியே இருந்துச்சு, ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ வந்து இவ்வளோ கிளாத் வந்து நம்மளுக்கு ஒரே சைடு நீங்கள் ஒட்டு போட்டிங்க அப்படின்னா அது அசிங்கமாக தெரியும். இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது. அந்த கீழே அந்த ஆம்கோல் சைடு வந்து நம்மளுக்கு போயிடும். அதனால் வந்து ஒட்டு போட்ட மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து பாருங்கள், நீட்டாக வந்து ஒரு சைடு ஒட்டு போட்டாச்சு. இதே மாதிரியே இன்னொரு சைடு வந்து நம்ம ஒட்டு போடணும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சு நீங்கள் ஒட்டு போடுறப்ப நம்மளுக்கு கிளாத் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நம்ம எடுத்தால் போதும். இன்னொரு மெத்தடும் நான் இதில் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இது 2ல் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம மடக்கி வச்ச மாதிரியே பாருங்கள், கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மடக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போடுறோம். மேலே வந்து ஒரு சைடு எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம போடணும். இப்போ வந்து பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து இந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அந்த கிளாத் மேலே வைக்கிறது வந்து இப்போ ஒட்டு போடுற கிளாத்தை வந்து மேலே வைக்கிறப்ப நீங்கள் ராங் சைடு அந்த கிளாத் வந்து பார்த்த மாதிரி வச்சிங்கன்னா தான் நம்ம திருப்புறப்ப அது ரைட் சைடாக வரும். அதனால் வந்து நீங்கள் புதுசாக பழகும்போது அதை மாற்றி வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கவனமாக முதல்ல வந்து பார்த்து அந்த கிளாத்தை வச்சு தைங்க. ஆல்ரெடி வந்து நான் முதல்லே வந்து ஒட்டு போட்டு எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, இது வந்து ஒரு 2 விதமாக உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து உங்களுக்கு பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த வீடியோவில் 2 விதமாகவும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இன்னொரு சைடும் வந்து நம்ம ஒட்டு போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டு போட்ட மாதிரியே தெரியாது. இப்போ மேலே இருக்க கிளாத்தை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அழகாக வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லீவுக்கு எப்படி வந்து நம்ம ஒட்டு போட்டது அப்படின்னு பார்த்தாச்சு. பாருங்கள், நீட்டாக வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கிளாத் பத்தலை அப்படின்னா இப்படி தான் ஒட்டு போடணும். ஒரு சிலருக்கு வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது சரியாக வந்துடும். ஒரு சிலர் குண்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வராது. நிறைய ஒட்டு போட வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு சைடு வந்து நீங்கள் ஒட்டு போடாதீங்க, இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டு போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒட்டு போட்ட மாதிரியே வந்து ப்ளவுஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியாது. இது வந்து ஒரு மெத்தடு. அதே மாதிரியே வந்து இன்னொரு மெத்தடு வந்து இன்னொரு ப்ளவுஸில் இன்னொரு ஸ்லீவோட இதில் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள், வந்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒட்டு போட்டோம். இப்போ வந்து நம்ம ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்க போகிறோம். இதுக்கும் அந்த மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். அதுவும் வந்து நம்மளுக்கு பார்டர் பீஸாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த சைடு வந்து நம்ம வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு வந்து நம்ம ஒட்டு போட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தைச்சிக்கலாம். இது வந்து இன்னொரு மெத்தடு. இது 2லேயும் உங்களுக்கு 2மே வந்து சேம் தான். இதில் உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பழகிறதுக்கு உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் இப்படியும் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். வந்து பாருங்கள், கீழே வந்து நம்ம அந்த துணியை வந்து கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுருங்க. போட்டு அதே மாதிரி அந்த கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல், மேலே வச்சுருக்க துணி வந்து படிஞ்சு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு சைடு போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்லீவை வந்து இப்படி மேலே வைங்க. கரெக்டாக வந்து அந்த நம்ம அந்த மெயின் கிளாத்தில் வந்து ஸ்லீவை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு எவ்வளோ கிளாத் தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம இன்னொரு சைடு வந்து ஒட்டு போட போகிறோம். அப்படியே திருப்பிக்கங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம ஒட்டு போடுற அந்த மெயின் கிளாத் வந்து நம்மளுக்கு நல்ல பக்கமும், நம்ம ஒட்டுக்கு வைக்கிற துணி வந்து நம்மளுக்கு ராங் சைடு பார்த்த மாதிரி வைக்கணும். அப்போ தான் திருப்பும் போது ரைட் சைடு வரும். இப்போ வந்து அந்த கிளாத் நம்ம வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த சேரீயோட கலர் வந்து அந்த ப்ளூ கலர் மாதிரி லைட்டாக தெரியுது.
நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டு வந்து கொஞ்சமாக தான் தேவைப்படும். அதனால் வந்து நம்ம கட் பண்ணும்போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதனால தான் வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிளாத்தை வந்து நான் ஒட்டு போடுறதுக்கு வச்சுக்கிட்டேன். கீழே வந்து பார்டர் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சைடும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த சைடும் வந்து பாருங்கள் நம்மளுக்கு ஒட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் வந்து அந்த மெயின் கிளாத்தும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே வந்து நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஸ்லீவில், அதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கீழே வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அதை வந்து இப்போ தைக்க போகிறோம். நம்ம எப்படி லைனிங் ப்ளவுஸ் வந்து கையை வந்து அடித்து திருப்புவோமோ, இப்போ அதே மாதிரியே வந்து இந்த ஸ்லீவை வந்து நம்ம அப்படியே வந்து அடித்து திருப்ப போகிறோம். காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தைச்சிட்டு அப்புறம் ஒட்டு போட்டோம். இது வந்து ஒட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கிறோம். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம ஒரு படிமான தையல் போட்டுட்டு, நம்ம அப்படியே திருப்பி ஒரு கார்னரில் ஒரு தையல் போட்டு நம்ம சுற்றிலும் கவர் பண்ணி தைச்சிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஸ்லீவும் வந்து பாருங்கள் ஈஸியாக வந்து ஒட்டு போட்டாச்சு. நீங்களும் வந்து புதுசாக தைக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டு போடுற வந்து இந்த மாதிரி கிளாத் எதுவும் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். பயந்துக்கிட்டு வந்து நம்ம எப்படி ஒட்டு போடுறது அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தயக்கமே வேண்டாம். நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கனால வந்து நான் ஒரே ஆள் தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். அதனால் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல. இன்னைக்கு கண்டிப்பாக வந்து கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்ம 2 சைடு வந்து அந்த ஸ்லீவையும் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இதுதான் பாருங்கள் நம்ம லாஸ்ட்டாக வந்து தைச்சி முடிச்சுட்டு இந்த ப்ளவுஸ் தான். கை வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்குது. உடம்பு பீஸ் வந்து பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைக்கு வந்து ஒட்டு போடுற மாதிரி ஆயிடுச்சு. இதோட சாரீ வந்து இதுதான். அதனால் இந்த சாரீ கலரில் வந்து பாருங்கள் ஒரு பைப்பிங் மட்டும் கொடுத்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் முடித்தேன். அதே கஸ்டமர் வந்து இன்னொரு சாரியும் கொடுத்துருந்தாங்க. சேம் பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து இன்னொரு சாரீ. அதோட ப்ளவுஸ் வந்து பாருங்கள் சுத்தமாக வந்து ஒரே கலரில் தான் இருந்தது. அதனால் வந்து நான் அதுக்கு வந்து எந்தவித ஒட்டும் போடலை. அந்த 2 சைடும் வர பார்டரையும் அப்படியே கைக்கு வச்சுட்டு மிச்ச பீஸை வந்து உடம்புக்கு வச்சு நான் அப்படியே ஒட்டு போடாமே தைச்சிட்டேன். இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டும் தான் ஒட்டு போடுற மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஸ்லீவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம முடிச்சாச்சுங்க. முடிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நான் ஒரு சைடு மட்டும் வந்து ஒரு கிளாத் மட்டும் கொஞ்சம் கலர் வந்து அந்த சாரியோட கலர் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஒட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம உடம்பு பீஸையும் இந்த கை பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறப்ப அதுவுமே வந்து பாருங்கள் ஒரு 1/2 இன்ச் உள்ளே போகிறப்ப அந்த கலருமே நம்மளுக்கு உள்ளே போயிடும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ அந்த 2 ப்ளவுஸ் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரே கலரில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வருது, பார்டரும் 2 பக்கமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கைக்கு வந்து ஒட்டு போட தேவை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து கலர் வித்தியாசமோ இல்லை அந்த பூவில் வந்து மேலேயோ கீழேயோ இந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஒட்டு போட்டு தான் தைச்சாகணும். சின்ன கையாக இருந்தால் ஒரு சைடு ஒட்டு போடுங்க. இந்த மாதிரி பெருசாக வந்து நிறைய ஒட்டு போடுற மாதிரி இருந்தால் 2 சைடும் ஒட்டு போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.